இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட்ஸ் ஆஃப் அ ஹாப்பி மேரேஜ், ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையின் ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிட் டீம் வந்து நீங்கள் இப்போ இது பண்ணலாம். இப்போ ஸ்கிட் பார்த்துட்டு நம்முடைய மற்ற செஷன் நம்ம தொடரலாம். என்ன அடிக்கிறாங்களே, தொடங்கிட்டாங்க. டேய் நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தனேடா, ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? ஐயோ 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 என் உயிர் போகுது, என்ன யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஃபுல்லா இதே தொல்லை தான். பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காது கேக்குதா என்னது? என்ன யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறாங்களே. வலிக்குது, ஐயோன்னு சத்தம் கேக்குது, ஐயோ வலிக்குது. டேய் டேய் நீ பொண்டாட்டி தாசனா இருக்கண்டா. டேய் உன்னை எப்படிடா வளர்த்த நானு? பொண்டாட்டி தாசனா இருக்கிறியாடா? டேய் எப்படி வலிக்குதேடா உன் பொண்டாட்டி. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கப்பா ப்ளீஸ். இந்த சத்தத்துல எப்படி நம்ம நைட் பிரேயர் பண்ண முடியாது, தூங்க முடியாது, வேலைக்கு போக வேண்டாமா? இந்த சத்தத்துல எப்படி போறது, எப்படி தூங்குறது? நம்ம வேலையெல்லாம் பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் இது ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கேட்கவும் முடிய மாட்டேங்குது. நானு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த வெஸ்லி சார், அவர் எவ்வளவு நல்லவர். அந்த அம்மா அவ்வளவு கத்துதே, இதெல்லாத்துக்கும் அந்த பையன் தான் காரணம். அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா? என்னத்த இன்ஜினியரிங் படிச்சா அவன்? இன்ஜினியரிங் படிச்ச பையன் அம்மாவை ஒழுங்கா பாத்துக்க முடியல. பாவம் அந்த அம்மா எப்படி கத்துது பார். இப்படியா ஒரு தாயை ஒழுங்கா பாத்து. ஐயோ என்ன அடிக்கறாளே. டேய் டேய் உன் பொண்டாட்டி என்ன எப்படி சித்திரவதை பண்றா பாருடா. டேய் ஐயோ வலிக்குதே. சரியா போச்சு. எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். அந்த இந்த சத்தத்துல எப்படி நம்ம தூங்குறது? தாங்க முடியல. அந்த பையனை போய் கேளுங்க. நீ கவனிச்சியா? இது அந்த சத்தம்லாம் எப்ப தெரியுமா ஜாஸ்தி ஆச்சு? அந்த வீட்டுக்கு மருமகன்னு ஒண்ணு வந்தா பாரு. அவதான் நினைக்கிறேன் அந்த பொண்ணால வர பிரச்சனை தான் இதெல்லாம். நான் முதல் நாளே பார்த்தேன். அவ நடக்கிற நடையும் அவ பேசுற பேச்சும் பார்க்கும் போதே எனக்கு அப்பவே தெரிஞ்சது. அவ வந்த பிறமா தான் இந்த வீட்டுல சத்தம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரியான பொண்ணா எடுக்க தெரியாதா இவங்களுக்கு? ஏன் இப்படி அந்த இன்ஜினியரிங் பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்த்து இந்த நைட் எல்லாம் தாங்க முடியலப்பா. வீட்டுல பொண்டாடி தொல்லை தாங்க முடியும்னா இதுக்கு மேலே இந்த பிளாட்டா பேய் விடா தெரியல. வாப்பா மைக்கேல், வாப்பா வாப்பா வாப்பா. சார் நீங்க அந்த பிளாட்ல தானே இருக்கீங்க? ஆமாப்பா. சார் என்ன சார் நீங்க சத்தம் இவ்வளவு சவுண்டு கேட்குது, மனுஷன் வீட்டுல தங்குறதா என்ன சார் சொல்றீங்க? அதை தான்ப்பா இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். சார் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? வலிக்குதே. என்ன சார் நீங்க பாருங்க நைட் எல்லாம். ஐயோ என்ன கொடுமைப்படுத்துறாங்களே சார். தொல்லை தாங்க முடியல சார், மனுஷன் தூங்க முடியல. வேலை முட்டு ஒடிஞ்ச என்ன சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்ன சார் பண்றது? நம்ம போய் சண்டை போட முடியுமா சார்? கேட்கல சார், அப்படி எப்படி மனுஷன் இருக்கிறது? சார் நம்ம கிறிஸ்தவ குடும்பம், சர்ச்சுக்கெல்லாம் போயின்னு இருக்கிறோம். நம்ம போய் பக்கத்து வீட்டில் போய் சண்டை போட்டா நல்லா இருக்காதையா? சார் சும்மா இருங்க சார். கேட்காம ஏதாவது வேலை நடக்குமா? அது யார் சும்மா பணம் தர்றீங்களா? எல்லாம் மெயின்டைன் பணம் கொடுக்குறோம். நீங்க கேட்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நம்ம யார் கேட்க முடியா? நம்ம அபார்ட்மெண்ட் மேனேஜர் தான் கேட்கணும். சார் எவன் சார் அபார்ட்மெண்ட் மேனேஜர்? வர சொல்லுங்க சார். ஏமா என்னோட கேட்காம எப்படி சார் வர சொல்லுங்க? அதான் ஃபோன் பண்ணுங்க. அந்த எவ்வளவு ரூபா வாங்குறான் பணம்? அந்த மிஸ் எபினேசர் தான், அவரை கூப்பிடுங்க. எபினேசரா? ஆமா, அவர் ஃபோன் பண்ணி. எந்த எபினேசர் சார்? நம்ம அபார்ட்மெண்ட் மேனேஜர் தான், அபார்ட்மெண்ட் பாத்துக்கிறவர் தான். அவரே வந்துட்டார். வாங்க 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 வாங்க. ஓ இவன் தானா? ஆமா என்ன சார் சத்தம்? அது என்ன என்ன யாரு யார் அவங்க? பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃபேமிலி சார். சரி. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களால நிம்மதியா தூங்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல. ஒரே சத்தமா இருக்குது அந்த வீட்டுல, ஒரே பிரச்சனையா. அந்த பையன் ஒழுங்கா யாரு? அந்த கீர்த்தி அந்த அவனா அந்த 2 பேரு. சரி இருங்க, இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். மேனேஜர் நம்ம என்னன்னு போயிட்டு ஸ்ட்ரைட்டா பாத்துறலாம் வீட்லயே. அங்க போய் பார்த்தா நமக்கு தெரியும். அது இல்லாம ஏதோ பிரச்சனை நடக்குது, நான் பிரச்சனை சால்வ் பண்றேன். வா பணம் மட்டும் வாங்க தெரியுது. பணம் 5000 10,000. அந்த டோர் நம்பர் பாரு. வா கதவு தர. இப்போ உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும். இப்போ இவங்க போய் அந்த ஃபேமிலிக்கு என்ன அட்வைஸ் பண்றது? சண்டை போடுறதா இல்லை அட்வைஸ் பண்றதா இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? உங்களுடைய சஜஷனை கேட்டுட்டு நம்ம அடுத்த சீனுக்குள்ளே போக போகிறோம். யார்கிட்ட கொடுக்கலாம்? ராஜாட்ட கொடுப்போம். ராஜா கேட்கணும், அப்புறம் தான் நெக்ஸ்ட் எதுனாலும் பண்ணணும். கேட்கணும் என்ன ப்ராப்ளம் 2 பேருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும்.
அது யாருக்கு ப்ராப்ளம்லாம் தெரியாது. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்கணும் பொறுமையாக அப்படின்றாங்க. சரி என்ன பண்ணலாம்? தாமஸ் அண்ணாட்ட கேட்கலாம். அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுமா? ஜெரின்னு கேட்போம். ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிட்டு தென் சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணலாம். சூப்பர், கைத்தடியில் ஆத்ம ஆதாயம் பண்ண சொல்றேன். நான் போனால் பிரச்சனை தான் நடக்கும். அதனால் போலீஸ்கிட்ட போயிடலாம், இல்லை வீடு காலக்குள்ள சொல்லிடலாம். நான் ஒய்ஃப் சொல்கிறதும் கேட்பேன். கொஞ்சம் சமரசப்படுத்திட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். சரி, தேங்க்யூ. We will continue the skit. வாங்க போய் கேட்கலாம், என்னன்னு கேட்கலாம். வாங்க வாங்க வாங்க. எங்க மேனேஜர்? எங்க மேனேஜர்? மேனேஜர் வாங்க மேனேஜர். சார் வாங்க சார், குட் மார்னிங். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட். காலங்கால வந்து கத்துறாங்க. ஒரேதான் என்ன நினைச்சுக்கிறீங்க? அக்கம் பக்கத்துல குடியிருக்க வேணாமா? இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட், எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது, ஒரு நல்ல கம்யூனிட்டி எங்களுது. இங்க வந்துட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருந்தா யார் வருவா அடுத்த வாட்டி? அதெல்லாம் சரி. என்ன சத்தம் அது பஸ் சொல்லுது? உனக்கு குடும்பத்துல சண்டையா இருந்தா உங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கப்பா. இது இப்படி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுவ. தாங்க முடியலையே. குடும்பத்துல பிரச்சனை இருந்தா 4 செவத்துக்குள்ள இருக்கணும், பக்கத்து வீட்டுக்கு தெரியாம இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு, ஹேண்டில் பண்ணு. சாரி சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டணும். யோ என்னதே காட்டுறதா கேக்குது எங்களுக்கு. இல்ல சார், புரியுது. சாரி, நீங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. ஆமா, பட் என் கூட அப்படியே கொஞ்சம் வாங்க. புரியுது சார், புரியுது. நம்ம அவர விஷயம் கேட்போம். என்ன 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 சொல்ல வர? சித்திரவதை பண்றாளே. சரி வா, வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்தலாம். போ எல்லாரும் போ. ஏன்டி என்ன இப்படி கொடுமைப்படுத்துற? அத்தை அத்தை வாங்க, பார்த்து வாங்க அத்தை. ஏய் ஸ்லோவா அத்தை. என்னடி அத்தையாவது சொத்தையாவது? பார்த்து சேர்ல ஸ்லோவா பார்த்து உட்காருங்க அத்தை. ஏன்டி இப்படி என்ன இப்படி கொடுமைப்படுத்துறியா நீ? ஒன்றும் இல்லை அத்தை, கொஞ்சம் காலை காட்டுங்க. ஐயோ தொடாதடி, வலிக்குதுடி. ஏய் பொறுமையா தான் பண்றேன் அத்தை. ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துற? ஒன்றும் இல்லை அத்தை, 2 நிமிஷம் தான். ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது. சார் வாங்க சார், வாங்க வாங்க. பார்த்துட்டு தாங்க இருக்கறீங்க. கொஞ்சம் பொறுத்து. முடிஞ்சிச்சு அத்தை. ஐயோ வலிக்குது சார். வாங்க சார். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன்டி இப்படி அவங்க கொஞ்சம் பாருங்க சார். பாருங்க சார். சார் அவ்வளவுதான் அத்தை, முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சார், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நான் விஷயத்தை சொல்லிடுறேன் சார். சார், இவங்க எங்கள் அம்மா தான் சார். என்னை பெத்த அம்மா தான். இவன் என் மனைவி சார். 10 வருஷமா கொடுமைப்படுத்துறடா. பார்த்துட்டு சும்மா இருக்கறியடா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. மாமா ஐயா, 10 வருஷமா எங்கள் அம்மா இந்த மூட்டு வலினால ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான், என் மனைவி தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த வலியினால வேதனையினால அவங்க மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். அதனால் சாதாரணமாக ஒரு கட்டு போட்டால் கூட அவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க. நாங்களும் அவங்க குழந்த மாதிரி ஆயிட்டாங்க சார். அவங்கள திருப்பி நாங்கள் சத்தம் போட முடியாது. அதனால் என் மனைவி தான் அவங்க என்ன திட்டினாலும் சரி அப்படியே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு இருக்கிறா சார். அதனால தான் எங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கு. ஆனால் சத்தத்துக்காக நான் உண்மையாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஆனால் வேற வழி இல்லை எங்களுக்கு. புரியுது. சாரி சார். வேற நாங்கள் யாரையும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தலை, கஷ்டப்படுத்தலை. அவங்களுக்கு நாங்கள் 10 வருஷமா நன்மையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்கள ஒரு சின்ன குழந்தை போல நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். அதனால தான் சார் இவன் என் மனைவி ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிறா. ஆமாம் சார், நான் கூட
உண்மை தெரியாம சத்தத்தை வச்சு உங்க மனைவி பத்தி நாங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சிட்டோம். சாரிமா. சாரிப்பா. அம்மா மருமகளே, நீ ரொம்ப நல்ல காரியம் செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். உன்னை பத்தி கூட நாங்க தப்பா சொல்லிட்டோம், நினைச்சிட்டோம்மா. பக்கத்துல இருக்கிற சத்தத்தை கேட்டுதான் ரொம்ப கஷ்டப்படும். சார் வெஸ்லி சார், ரொம்ப சாரி சார். சாரி சார். தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது. உண்மையிலேயே உங்க சன்னும் உங்க டாக்டர் இல்லாவும் ரொம்ப பெரிய நல்ல வேலை செய்றாங்க. சாரி சார். சார் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது சார் பண்ணுறது. நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். ஹவுஸ் ஓனராக நான் வந்து சத்தத்தை கேட்டேன், ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கல. இவ என் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறான். ஓ சார், நீங்கள் கொடுத்து வச்சவங்க சார், கொடுத்து வச்சவங்க சார். இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா என் மருமக இருக்கா பாருங்க, என் மருமக இருக்கா பாருங்க, அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க, கிஃப்ட்டு சார். உண்மையிலேயே சார் என்னால் கூட எதுவுமே பண்ண முடியல. எத்தனை வருஷம் ஒவ்வொரு நாள் நானே விட்டுட்டேன், சலிச்சு போச்சு. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த கிஃப்ட் இருக்கு பாருங்க, ஒரு நாள் மூஞ்சி சொல்லிக்காம ஒவ்வொரு நாள் இப்படி கத்துற இந்த சூழ்நிலையில கூட எல்லா காரியத்தையும் என் மருமக தான் பண்றாங்க சார். இது சொத்து தங்க சார், தங்க கட்டி சார். ரெண்டு பேரும் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் சார். அதில் இது சூப்பர் சார், சூப்பர் சார். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். மனைவி எல்லாரும் கை தட்டலாமா ஸ்கிட் டீமுக்கு? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாடகத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? கண்ணால் காண்பதும் பழமொழி தெரியுமா? கண்ணால் காண்பதும் தீதே, காதால் கேட்பதும் தீதே, தீர விசாரிப்பதே மெய். சரி, நம்ம இப்போ சுருக்கமாக ஒரு 4 சத்தியத்தை பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இந்த வர்ற பிரச்சனைகள், சின்ன சின்ன இந்த இடரல்கள், நம்ம இடறி விழுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிலீவ் த பெஸ்ட். நம்ம நிறைய நேரங்களில் வந்து வி பிலீவ் த worst when we are hurt. நம்ம கணவனோ நம்முடைய மனைவியோ செஞ்ச ஒரு காரியம் நம்மை காயப்படுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? கணவனோ மனைவியோ செஞ்சது காயப்படுத்தும் போது நம்ம வந்து எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு நம்ம வந்து கரெக்டாக அசியூம் பண்ணுறது இல்லை. நம்ம ஒஸ்ட்டாக யோசித்துக்கிறோம், இதுக்காக தான் அப்படி பண்ணாங்க, அதுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாவே யோசித்துக்கிறோம். ஒரு உண்மை சம்பவம். ஓகே, ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் 2+ months குழந்தை பிறக்க போகுது. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டி, நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கிற ஒரு சிட்டியிலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்மாரான ஒரு டவுனுக்கு வேலை நிமித்தம் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. 2 பேருக்குமே ஹோட்டல் சாப்பாடுனா இஷ்டம். ஆனால் இப்போ இவங்க புதுசாக வந்திருக்கிற இடத்துல பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனில் திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷெஃப், அவர் வந்து அங்கே மெயின் சிட்டியில் இருந்த ஒரு கடை, அதை இவங்க இருக்கிற டவுனுக்கு மாற்றுறார். இங்கே புதுசாக ஆரம்பிக்கிறாரு, பக்காவாக பில்டிங் கட்டுறாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல் அது. அடுத்த 2 மாதத்துக்கு கட்டி முடித்த உடனே இப்போ ரெடியாக போகுது. 2 மாதத்துக்கு இப்போமே ஆர்டர் எடுக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஹோட்டல். அப்போ 2 பேருக்குமே சந்தோஷம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குறிப்பிட்ட 2 மாதம் கழித்து ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எனி டைம் டெலிவரி இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு நம்ம இப்படிலாம் அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ரொமான்டிக்காக கணவன் மனைவியாக நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு டைம். இதுக்கப்புறம் டெலிவரி அதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஈவினிங் தே ஆர் ரெடி. அவங்க காரில் போகும்போது அந்த இதை பார்ப்பாங்க, பார்த்தியா இன்னும் 2 months தான் இருக்குது, இன்னும் 1 month தான் இருக்குது, இன்னும் 3 weeks தான் இருக்குது, இன்னும் 5 days தான், அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. அந்த நாள் வந்தது. சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸை விட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு போகணும் ஹோட்டலுக்கு. நிறை மாத கர்ப்பிணி. கிளம்ப போகிறாரு. 6 மணிக்கு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவருடைய கிளையண்ட்டை இருந்து, ஆஃபீஸில் அவருடைய கிளையண்ட்டை இருந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் இவர் பேசுகிறாரு. இவரால் அன்னைக்கு வீட்டுக்கு போக முடியலை. ஏன்னா அந்த கிளையண்ட் பேசுனது அந்த ஒரு வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு
அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டைம் 7 8 முடிஞ்சு போச்சு. லேட்டாக வீட்டுக்கு போகிறார். மனைவி பார்த்துட்டு இருக்காங்க, டைம் ஆகுது, வருவார் 2 மாதமாக காத்திருந்து இன்னைக்கு வரல. மைண்டு பலவிதமாக ஓடுது. இன்றைக்கி ஒரு சாப்பிட போகிற காரியத்துக்கு கூட வர முடியாத ஒரு வேலையில் இருந்தால் நாளைக்கு நான் ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்கு போகும்போது இவர் வருவாரா? நாளைக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு வியாதி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், திடீர்னு எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு அங்கே உட்காந்துக்கிட்டா இவரை நம்பி எப்படி குழந்தைய பெற்றுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இப்படி பல கேள்விகள் ஓடுகிறது. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் யோசித்து பாருங்கள் மனைவிமார். இதுக்குள்ளே எத்தனை மெசேஜ் பறந்துருக்கும், எத்தனை கால் போயிருக்கும். சரி, இதே மாதிரி அவங்க மனைவி பல விதமான யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம், வாழ்க்கையின் சில பாடங்கள், ஆவிக்குரிய பாடங்கள் கற்றுக்கொண்ட, ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பம். அப்போ அந்த மனைவி யோசிக்கிறாங்க, ஐ வில் பிலீவ் த பெஸ்ட். இந்த நேரத்திலும் எனக்கு எல்லாமே என்னை ஹர்ட் பண்ணிட்டாரு, அவங்க அழுதுகிட்டு தான் இருக்காங்க, டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஏதோ என் ஹஸ்பண்டுடைய சைடில் ஏதோ அவர் வர முடியாத அளவுக்கு ஒரு உண்மையான சம்பவம் இருக்குது. ஏன்னா அவரும் 2 மாதம் கழித்து போகலாம், 3 வாரம் கழித்து போகலாம், 5 நாளில் சாப்பிட போகிறோன்னு அவரும் எக்ஸைட்டடாக தானே இருந்தார். அப்படி எக்ஸைட்டடாக இருந்த ஆள் இன்னைக்கு வர முடியலன்னா ஏதோ நியாயமான காரணம் இருக்கிறது. அதனால எனக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் நான் அவர் மேலே கோவப்பட மாட்டேன். அவர் வந்ததும் என்ன செய்ய மாட்டேன், பொறிஞ்சு தள்ள மாட்டேன். ஏன்னா வண்டி கதவை திறந்த உடனே இல்லாட்டி என்ன ஆகிடும் எனக்கு தெரியுங்க. நீங்கள் கொடுக்குற உங்கள் பேச்சும் சரி, குடியாரம் பேச்சும் சரி, நீங்கள் சொல்கிறத நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான். ஸோ அவர் தெரியும் மனைவி என்னெல்லாம் கேள்வி கேட்டால் என்னெல்லாம் பதில் சொல்லலான்னு அவரும் ஏவுகணையை தயாராக வச்சுக்கிட்டு வராரு. ஆனால் அவங்க மனைவி ஒன்றுமே பேசலை. அவர் எல்லாம் வச்சுட்டு வந்த உடனே சொல்கிறாரு, ஏங்க நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், ஆனாலும் ஐ எம் பிலீவிங் த பெஸ்ட். உங்கள் சைடு சம்பவத்தை உங்கள் வெர்ஷன் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் எதையும் கன்க்ளூட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் டெல் மீ வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு? அப்போ சொல்கிறாரு, கரெக்டாக நான் எக்ஸைட்டடாக ஆஃபீஸை விட்டு கிளம்புற நேரம் 6 மணிக்கு எனக்கு இப்படி ஒரு ஃபோன் வருது. எந்த காலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கிளையண்ட்டே சொல்லியிருப்பேன், எப்பா நான் அவசரமான ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு உனக்கு இதை முடிச்சு தரேன்னு சொல்லி கிளையண்ட்டை சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த காலை எடுக்கும்போது எனக்கு பின்னாடி எங்கள் பாஸ் நிற்கிறார். நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய பாஸ் ஆக்சிடென்டலாக எனக்கு ஜஸ்ட் பின்னாடி நிற்கிறார். இப்போ நான் வெறும் ஒரு பேச்சுலராக இருந்தால் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணுன்னா நான் பாட்டுக்கு போனேன்னா அவர் என்னை வேலையை விட்டு தூக்குனா கூட இன்னொரு வேலை. இப்போ என்னை நம்பி ஒரு மனைவி இருக்கிறா. இப்போ என்ன மனைவி மாத்திரம் இல்லை, இப்போ ஒரு குழந்தை எனக்கு பிறக்க போகுது. இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக, இந்த ஒரு பார்ட்டிக்காக, ஒரு டின்னருக்காக நான் என் கிளையண்ட்டை சார் நாளைக்கு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என் பாஸுக்கு அது இஷ்டம் இல்லாமல் அவர் என்னை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டா என்னை நம்பி வந்திருக்கிற இந்த 2 உயிர்கள் என்ன ஆகும்? உங்கள் 2 பேருக்காகத்தான் நான் அந்த கிளையண்ட் சொன்ன வேலையை முடிச்சுட்டு இவ்வளோ லேட்டாக வந்தேம்மா, ஐ ஆம் சாரி. அவங்க கண்ணில் கண்ணீர். சரிங்க பரவாயில்ல, இன்னொரு நாள் போகலாம், ஐ ஆம் டிசப்பாயிண்டட் தான், ஆனால் நீங்கள் எனக்காக எடுத்த முடிவு. அந்த இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் நிறைய சிச்சுவேஷனில் நமக்கு ஒரு இந்த ட்ராமாவில் பார்த்தோம் இல்லையா, லாஜிக்காக தான் படுது. ஒரு வயசான அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் மருமகள்லாம் சொல்கிறாங்க, ஏய் ஒன்னால தான் டீன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய காரியம் நமக்கு லாஜிக்காக படுது, நம்ம அசியூம் பண்ணுறோம், ஒரு காரியத்தை நம்மளாவே யூகிக்கிறோம். என்றைக்குமே நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ நம்முடைய நன்மைக்காக தான் சில முடிவுகள் எடுக்கிறாங்கங்கிறது தான் முதல் நம்பிக்கை. நமக்கு ஏதாவது ஒன்று ஆனாலே போதும், ஒரு ஹர்ட் ஆனாலே போதும், இவங்க எப்பவுமே இப்படி தான், நீங்கள் எப்பவுமே இப்படி தான், நீ எப்பவுமே இப்படி தான். We are not believing the best, we are believing the worst actually. We should believe the best of our partner. இந்த நான் சொல்ல போகிற இந்த 4 காரியமே, அதாவது இன்றைக்கி நிறைய மேரேஜஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உள்ள குடும்பங்கள் நிறைய அதிகம். சில செஷன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அது ஒரு நல்ல மெத்தட் தான். ஆனால்
குறிப்பிட்ட சில நாடுகள், வியட்நாம், சில நாடுகள்லாம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து மால் நியூட்ரிஷன், அதாவது போதிய அளவு சத்து இல்லாமல், கரெக்டாக அது என்ன ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள். அப்போ யூஎன் ஐக்கிய நாடுகள் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நீங்கள் போய் இந்த நாடுகளெல்லாம் ரிசர்ச் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க வந்து வெவ்வேறு தம்பதிகள் பிரச்சனை உள்ள அந்த இதில் சில்ட்ரனை பார்க்குறாங்க. நோஞ்சாங் குழந்தைகளா இப்படி இருக்கிற எதனால 2-3 நாடுகளில் எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல என்ன பிரச்சனையால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வருதுன்னு. அப்புறம் கடைசியாக வியட்நாமுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த டீம் லீடர் வித்தியாசமாக யோசித்தார். நம்ம பிரச்சனை உள்ள பிள்ளைகளையா பார்க்குறோமே, இந்த வியட்நாம்லேயும் ஆரோக்கியமான குழந்தைங்க சிலர் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய பெற்றோரை போய் கேட்போம், உங்கள் பிள்ளை மட்டும் எப்படி இவ்வளோ சுகமாக இருக்குது, மற்ற நிறைய பிள்ளைங்க இப்படி இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த குறைபாடு இல்லை? அப்போ அவங்ககிட்ட இருக்கிற சில மெத்தட்ஸ் நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி அப்படி போய் கண்டுபிடிக்கும் போது அவங்க கண்டுபிடிச்சாங்க சில உண்மைகள். இந்த காரியங்களை செய்கிறதுனால அவங்க பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ ஏன்னா அதுக்கு முந்தைய என்ன யோசித்தாங்கன்னா, ஒருவேளை வறுமையினால் ஊட்டச்சத்து குறைபாடு வருது, இல்லை தண்ணி பிரச்சனை, இதுன்னு பல காரியம் யோசித்தாங்க. பட் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான சில குடும்பங்களை பார்த்தோன்னா அதில் அவங்ககிட்ட இருக்கிற சில நல்ல பண்புகளை நம்ம கற்றுக்கொண்டால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக மாறும். அதில் ஒன்று தான் பிலீவ் த பெஸ்ட். பைபிளில் மத்தேயு 7:1 சொல்லுது, ஜட்ஜ் நாட். மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? நியாயம் தீர்த்துறோம். வி பிலீவ் த worst in others. எனக்குமே அவங்க மேலே ஒரு நல்ல இன்டென்ஷன் இருந்தால் ஓகே, நம்ம ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டோம். அவங்க செய்கிற காரியம் அவங்க என் நன்மைக்காக தான் செஞ்சுருப்பாங்க, என் மனைவி என் நன்மைக்காக தான் இதை செய்கிறா, என் கணவன் என் நன்மைக்காக தான் இதை செய்கிறான்னு நம்ம பாசிட்டிவாக நம்பினோன்னா அது நம்மை காயப்படுத்தாது. சரி, 3 சேர். மைக்கேல் வாங்க, மைக்கேல் தேன்மொழி வாங்க, 2 பேரும். ஓகே. அப்புறம் சரி, சாம், ஹேமா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், வந்துடுங்க. ஜஸ்ட் வந்து இருந்தால் போதும். நீங்கள் உட்கார போகிறீங்க, நீங்கள் பேசக்கூட போகிறதில்ல. வெஸ்லி, ஜாய்ஸ் வந்துடுங்க ப்ளீஸ். 3 சேர் இங்கே, 3 சேர் இங்கே, ஆப்போசிட்டில் 3 சேர் இங்கே, 3 ஹஸ்பண்ட்ஸ் இங்கே உட்காந்துக்கோங்க. 3 சேர் குயிக்காக இந்த பக்கம் ஃபேஸிங் ஈச் அதர், இந்த பக்கம் திருப்பி. இது இது கப்புள்ஸ் ப்ரோக்ராம்னால இப்படி நம்ம பண்ணுறோம். மற்றபடி தம்பதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. இங்கே ஒரு 3 பேர், இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ண ஒரு ரிசர்ச். ஓகே. இது ஒரு 3 பேர், இவங்க கணவன் மனைவின்லாம் இல்லை, ஒரு 3 பேர். இங்கே ஒரு 3 பேர். இவங்களுக்கு நடுவில் கர்டன் இருக்குது, ஒருத்தர் இவங்க பார்க்க முடியாது, கர்டன் இருக்குன்னு வச்சுக்கோ. இவங்களுக்கு சில அதாவது அவங்களுடைய பல்ஸ் ரேட்டு, அவங்களுடைய ஹார்ட் பீட், அதெல்லாம் நிதானிக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் அவங்களுக்கு பொருத்தியிருக்காங்க. ஃபிசியலாஜிக்கலாக அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வரப்போது, அதை கண்டுபிடிக்கிற எல்லா கருவிகளையும் அவங்க பொருத்தியிருக்கிறாங்க இவங்க உடம்புல. அதோட கூட ஒரு சின்ன கேபிள், ஒரு ஒயர், கரண்ட் ஷாக் அடித்தா போகிற மாதிரி, கரண்ட் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒயர். இவங்களுக்கு முன்னாடி 3 சுவிட்ச் இருக்குது. இவங்க அந்த ரெட் சுவிட்சை அமுக்குனா சாகிற அளவுக்கு இல்லை, மைல்டாக ஷாக் அடிக்கும், அவங்களுக்கு கரண்ட் ஷாக் வரும். ஸோ இவங்க 3 பேர்ட்டையும் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சாம், அடுத்து மைக்கேல், வெஸ்லி. சாம்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பக்கம் ஸ்க்ரீனில் உட்கார்ந்துருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே 6 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே. அவங்க சொல்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ஷாக் கொடுத்தா இதை நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதை செஞ்சுட்டா உங்களுக்கு இத்தனை 1000 ரூபாய் நாங்கள் இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு காசு வரணுங்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன ஷாக் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சாம்கிட்ட சொல்லிட்டாங்க. அடுத்து 2வது மைக்கேல்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட பல சுவிட்ச் இருக்குது, பல வேலை செய்கிறாங்க, அதில் திடீர்னு தெரியாமல் ஒரு வேலை ஒரு ரெட் சுவிட்சை அமுக்குனாங்கன்னா உங்களுக்கு லேசாக ஷாக் அடிக்கும். செத்துலாம் போயிட மாட்டீங்க, கொஞ்சம் ஷாக் அடிக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஷாக் அடிக்கும்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேறு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து வெஸ்லிகிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை, அதனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சுவிட்சை
உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுன்னே, உங்களை துடிக்க வைக்கணுன்னே அவங்க சுவிட்ச் அமுக்க போகிறாங்க, உங்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வெஸ்லிகிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 3 பேரையும் ஒரே டைமில் ஒரே நேரம் குறிப்பிட்ட அளவு செகண்ட்ஸ் அந்த சுவிட்சை அமுக்க சொல்கிறாங்க. 3 பேருக்கும் ஷாக் அடிக்குது. 3 பேருக்குமே சில ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அதில் வெஸ்லிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உன்னை காயப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணுன்னே இவங்க சுவிட்ச் அமுக்குறாங்கன்னதுனால அவருடைய பாதிப்பு பயங்கரமாக இருக்குது, அதிக பாதிப்பு. அந்த கொஞ்சம் ஷாக்கில் எல்லாருக்கும் ஒரே அளவு ஷாக் தான், ஆனால் இவருடைய பாதிப்பு ரொம்ப அதிகம். மைக்கேலுக்கு சரி தெரியாமல் பண்ணாங்கன்னா இவர் அளவுக்கு பாதிப்பு இல்லை, கொஞ்சம் கம்மியாக. ஆனால் சாமுக்கு என் நன்மைக்காக தான் பண்ணுறாங்க, நான் காசு சம்பாதிக்கணும்னு பண்ணுறாங்கன்னு நினச்சதுனால பெரிய பாதிப்பே அவருக்கு இல்லை. இது உண்மையிலே விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச். நிறைய நேரம் நம்ம கணவனோ மனைவியோ செய்கிற காரியம், சின்ன காரியம் கூட பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், என்னை பாடுபடுத்தணுன்னே இருக்கிறாரு, என்னை கொடுமைப்படுத்தணுன்னே இருக்கிறா, எது பண்ணாலும் எனக்கு எது கஷ்டமோ அதை தான் செய்வாங்கன்னு நம்ம மனசில் யோசிக்கிறோம். ஷாக் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எஃபெக்ட் கம்மியாக இருக்குது. ஏன் நன்மைக்காக தான், பிலீவ் த பெஸ்ட், அப்போ எஃபெக்ட்டு பெருசாக இல்லை. தேங்க்யூ. போய் ஒருத்தருக்கு ஷாக்லாம் கொடுத்துக்கிறாங்க. சரி, இதான் நம்பர் 1, பிலீவ் த பெஸ்ட். இது உங்கள் கணவரை குறித்தாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தாக இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒஸ்ட்டை யோசிக்காதீங்க, பிலீவ் த பெஸ்ட், சிறந்ததை யோசிங்க. 2வது, பிஃபோர் பெட். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். பி ஆங்க்ரி அண்ட் டு நாட் சின். டு நாட் லெட் த சன் கோ டவுன் ஆன் யுவர் ஆங்கர். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? கோபப்படுறது பாவம் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு அதான் சொல்லுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய, அப்போ பாவம் செய்யாமல் கோபப்படலாம், அது ஒரு லெவல் இருக்குது. சரி, ஓகே. கோபம் கொண்டாலும் பாவம், என்ன சொன்னீங்க? எதுனாலும் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடணும். சரி, சீக்கிரமான இதில் என்ன சொல்லுது, எப்போ சால்வ் பண்ணும்? அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி. சரி, யாரெல்லாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? ப்ளீஸ். நான் ஒருத்தர் மட்டும் கை தூக்குனா ஒத்துக்க மாட்டேன். ஒரு கணவன் மனைவி சொன்னால் 2 பேரும் கை தூக்கணும். சரி, தூக்க வச்சுட்டாங்க. ஓகே. சரி, வெரி குட். இது ஈஸியா? சரி, சாம் ஹேமா எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம்? 9 months. ஈஸின்னு சொல்கிறாங்க. வெரி குட். ஸ்டில் வி அப்ரிஷியேட். வேற கொஞ்சம் பெரியவங்க, சதீஷ் கை தூக்குனீங்களா? நாட் ஈஸி. ஏன், என்ன வருது அதில், என்ன பிரச்சனை இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ. 2வது நம்ம நல்லது தானே சொன்னோம், அப்போ திரும்ப ஏன் நம்ம போய் அதை பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ மை இன்டென்ஷன் வாஸ் கரெக்ட். நான் எந்த நோக்கத்துக்காக அதை செஞ்சனோ கரெக்ட் தான். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் நல்லதுக்காக தான் சொன்னேன், அப்படி இருக்கும்போது நான் போய் ஏன் அப்பாலஜி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். சரி, ஒரு தம்பதி கவுன்சிலர்ஸ், இப்போ அவங்க நல்ல ஹாப்பி ஃபேமிலி, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வரும்போது அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்க, எங்க ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள், ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் நிறைய நேரம் பிரச்சனையானா டக்குன்னு ஸ்லீப் மோடுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தால் கூட அடுத்த 5 நிமிஷத்தில் தூக்கம் வரும். ஏன்? கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு, ஐயோ சாரி தப்பாக கோட் பண்ணிட்டேன், சும்மா ஜோக்குக்காக. ஆம்பளைங்க கத்துனாலும் எது பண்ணாலும் அடுத்த நிமிஷமே தூங்கிடுவாங்க. இவங்க அடுத்த 3 மணி நேரம் வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. தூக்கமே என்ன செய்யாது, பெண்களுக்கு வராது. உண்மையா இல்லையா சகோதரிகள்? சொல்லுங்க. ஆமேன். உண்மை. சரி, இந்த தம்பதியில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே அவங்க இந்த வசனம் சொல்லுவாங்க, ஏங்க சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக என்ன செய்யணும், தனியே கடவது. அப்போ அவர் சொல்றாரு, ஏய் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சதே சூரியன் அஸ்தமிச்ச பிறகுதான். எனக்கு அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு.
விட்டுரு, நான் தூங்குறேன்ட்டு தூங்கிடுவார். அவ்வளோதான். இந்த அம்மா அப்படியே கோபமாக முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய ஆரம்பம். ஆனால் அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த வசனம் மட்டும் என்ன இது இப்படி சொல்லியிருக்கு, ஏன் இவர் கீழ்ப்படியலை. அப்போ போகிறவங்ககிட்டலாம் சில பாஸ்டர்ஸ்ட்டை மற்றவங்ககிட்ட சந்தேகம் கேட்பாங்க. அப்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏம்மா இந்த வசனம் வந்து பவுலா எழுதின வசனம் கிடையாது, பவுல் வந்து பழைய ஏற்பாட்டின் ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாரு. அப்படியா? பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது? சங்கீதம் 4:4. சங்கீதம் 4:4 தமிழில் முதல் வாசிக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இங்கிலீஷில் 2 டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். டோன்ட் சின் பை லெட்டிங் ஆங்கர் கண்ட்ரோல் யூ, திங்க் அபவுட் இட் ஓவர் நைட் அண்ட் ரிமைன் சைலண்ட். ராத்திரி அதை யோசி, ஆனால் அமைதியாரு, காய்ச்சி பூச்சின்னு கத்தாத. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESV. Be angry and do not sin. Ponder in your hearts on your beds and be silent. ஏன்னா சில நேரம் நம்ம இமோஷ்னலாக கோபமாக இருக்கும்போது அப்போ நம்ம சொல்யூஷன் தேடி போனால் கூட பிரச்சனை பெருசாகுமே ஒழிய பிரச்சனை குறையாது. உண்மையா இல்லையா? நம்ம விளக்கம் சொல்ல போய் அது விளக்கு மாறாக மாறிடும். அதுக்கு அமைதியாகவே இருந்திருக்கலாம். நம்ம யோசிப்போம், இதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு போய் இன்னைக்கு ராத்திரியே பிரச்சனையை தீர்க்கணும்னு போய் பூதாகரமாக ஆக்கிட்டோம் பிரச்சனையை. ஸோ இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் சில நேரங்களில் சில இஷ்யூஸ். ஆனால் ஒன்று, யூ ஹாவ் டு அஷ்யூர் யுவர் பார்ட்னர், கணவனோ மனைவியோ, ஐ வில் செட்டில் இட் இன் த மார்னிங். காலையில் நான் அதை எப்படியாவது என்ன செஞ்சிருவேன், தீர்த்துருவேன். இந்த விஷயத்தை குறித்து நான் கொஞ்சம் திங்க் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஐ நீட் அ ஸ்பேஸ், எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். ஆனால் சில நேரம் அதெல்லாம் கிடையாது, எனக்கு 2ல் 1 இப்போவே தெரிஞ்சாகணும். வசனத்தை காட்டுங்க. ஏமா ஓவர் நைட் திங்க் பண்ண சொல்லி வசனம் போட்டிருக்கு, நான் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு காலையில். இன்னொன்று, ரெஸ்ட் எடுத்தாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிரும். நைட்டு தூங்கிட்டாலே, ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க தூங்க மாட்டாங்க பக்கத்தில். அதனால் சொல்லுங்கள், கவலைப்படாதம்மா, காலையில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம், இப்போ நீ நிம்மதியாக தூங்கு. கணவன்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. ஸோ முதலாவது என்ன பார்த்தோம்? பிலீவ் த பெஸ்ட். 2வது பிஃபோர் பெட். ஓகே, பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கணும், நாள் கணக்காக போடாதீங்க. அது காலப்போக்கில் தானாக சரியாகிரும்னு நினைக்காதீங்க. சில புண்ணு போக போக பெருசாகிட்டே போகும். அதனால் பட் நைட்டுக்குள்ளே முடியலைன்னா கூட ஆண்டோடைய வசனத்தின்படி கொஞ்சம் திங்க் பண்ணி, கொஞ்சம் ப்ரே பண்ணி, திரும்ப காலையில் வேலைக்கு போகிறதுக்குள்ளே பேசி செட்டில். ஆண்டவர் ஞானம் கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, அதாவது கோலியாத்துங்கிறது அந்த தாவீதுக்கு எங்கே அடித்தா கோலியாத்து விழுவான். உங்கள் ஒய்ஃபையோ கணவனையோ நான் கோலியாத்துன்னு சொல்லலை, பிசாசு அவன் தான் பிரச்சனையை கொண்டு வரான். இந்த இஷ்யூவை எப்படி டேக்கிள் பண்ணால் சால்வ் ஆகும்னு ஆண்டவர் ஞானம் கொடுப்பாருங்க. ஒரு சின்ன SMS போதும், ஃப்ளாட். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன கெஸ்டர். சில நேரம் பேசக்கூட தேவையில்லை, சரி என்னதான் இருந்தாலும் சரி, ஸ்டில் ஐ லவ் யூ, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், தெர் ஆர் டிஃப்ரென்சஸ்ன்னு போய் ஹக் பண்ணால் மனைவி சால்வ் ஆகிடுவாங்க. அப்போ அப்படி ஒரு கான்ஃபரன்ஸில் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டத்திலேருந்து ஒரு ஆம்பளை சொன்னார், அவன் ஹஸ்பண்ட் சொன்னான், அப்போ அவங்க முள்ளம்பண்ணி மாதிரி இருப்பாங்க, அவங்கள எப்படி கட்டி பிடிக்கிறது? அவ்வளோ கோபமாக இருக்காங்களாம். அப்போ இன்னொரு அம்மா சொன்னாங்களா, நாங்கள் முள்ளம்பண்ணி மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட்டி பிடிங்க. லவ் கவர்ஸ் a multitude of sin. அன்பு திரளான பாவத்தை மூடும். 3வது, பெஸ்ட் ஆஃப் பெட்டர் ஹாஃப். உங்களுடைய பெட்டர் ஹாஃப் யாரு? நம்முடைய கணவனோ மனைவியோ. பெஸ்ட் ஆஃப் தெம், அவங்களுடைய சிறந்தது. இதுவும் உண்மை சம்பவம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. அவங்க கம்பெனியில் இன்னொரு பெரிய ஒரு கம்பெனியோட ஒரு பெரிய ஒரு டீலர்ஷிப் அல்லது ஒரு சம் வெஞ்சர், இதுக்காக பல மாதங்களாக அந்த டீல் ஒத்துக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. கரெக்டாக அது ஓகே ஆயிடுச்சு, அந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக இவர் இன்னைக்கு புறப்பட்டு போய் பக்கத்து நாடு ஒரு நாட்டுக்கு போய் அங்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வரணும்.
சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்காக ராத்திரி பகலாக எத்தனையோ நாள் உழைச்சிருக்கிறாரு. இப்போ அங்கே போய் சைன் பண்ணிட்டு வரணும். இவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏம்மா நாளைக்கு நான் ஏர்லி மார்னிங் போகணும், 4 மணிக்கு நான் ஏர்போர்ட் போகணும். என்னுடைய எல்லா துணியையும் அயர்ன் பண்ண லாண்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் வர இன்னைக்கு முடிஞ்சு வர லேட் ஆகும். தயவு செய்து என்ன பண்ணு, துணியை வாங்கி வச்சிரு, லாண்ட்ரிலேருந்து வாங்கி வீட்டில் வச்சிரு. உன்னை துவைக்க சொல்ல, அயர்ன் பண்ண சொல்ல, எல்லாம் கொடுத்துட்டேன், வாங்கி வச்சிரு. கண்டிப்பாக வாங்கி வச்சிட்றேங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. 2வது தடவை, ஏம்மா உனக்கு 3 பிள்ளைங்க, பல வேலை இருக்குது, நீ மறந்துடாத, தயவு செய்து வாங்கி வச்சிரு. 2வது தடவை சொல்லியாச்சு. 3வது தடவை சொல்லியாச்சு. ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வராரு. வந்த பிறகு பார்த்தா துணி இன்னும் லாண்ட்ரியில் தான் இருக்குது. லாண்ட்ரி பூட்டியாச்சு. காலையில் 4 மணிக்கு ஏர்போர்ட் போகணும். எல்லா நல்ல ட்ரெஸ்ஸும் லாண்ட்ரியில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க அன்பான சகோதரர்களே? இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வீர்கள்? ஏர்போர்ட்டுக்கு எப்படி போ, ஏன்னா அங்கே சரி போத்திட்டு அமைதியாக படுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி கத்திட்டு அப்புறம் போத்திட்டு தானே படுப்பீங்க. இவர் என்ன பண்ணார்னா, உண்மையிலே இட் இஸ் மன்னிக்கப்பட முடியாத குற்றம் தான், பாதிக்கப்படுகிறது இவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணார், he was so upset, he was so angry. ஆனால் அவர் கற்றுக்கொண்ட, அது ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ஸோ அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், க்ளீனாக கீழே இறங்கி போயிட்டார். அவருடைய ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இடம், சில வீட்டுக்கான சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிற ஒரு இடம். அங்கே போயிட்டு அவ்வளோ கோபம் இருக்குது. ஆனாலும் he kept on telling. அவருடைய மனைவி அவரை எப்படியெல்லாம் கவனித்தாங்க, அவர் சிக்காக இருக்கும் போது, பிள்ளைங்க சிக்காகும் போது என்னெல்லாம் பண்ணாங்க, இப்படியே பல காரியத்தை சொல்லி 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 ஃபுல்லாக கோபம். ஆனால் அவங்க மனைவி எவ்வளோதான் பண்ணியிருக்காங்க, எத்தனை எதிர்பாராத நன்மைகள் செஞ்சுருக்காங்க, எத்தனை காரியத்தில் எக்ஸ்ட்ரீமாக அவங்க அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படியே அதை நினச்சி பார்த்து அதை ஒன்றுனா யோசித்து சொல்லி 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 she has done for me, she has done for my children. எனக்காக செஞ்சுருக்காங்க, என் பிள்ளைகளுக்காக செஞ்சுருக்காங்க. இது 1/2 மணி நேரம் போச்சோ 3/4 மணி நேரம் போச்சோ தெரில, காம் ஆகிட்டார். கோபம்லாம் போயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, மிசரபிளாக ஃபீல் பண்ணாங்க. ஐயோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, 3 தடவை சொல்லியும் மறந்துட்டேங்க. அவங்க வேணும்னு செய்யலை, ஏதோ நடந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன செய்யணும்னா, நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்னு வரும்போது எல்லா நெகட்டிவ்ஸையும் கோட் பண்ணுவோம். நீ அன்னைக்கு இப்படி தான் பண்ண, அன்னைக்கு எங்கள் அப்பா வந்திருக்கும் போது இப்படி தான் பண்ணேன், அன்னைக்கு நான் அங்கேருந்து சொன்னதையும் நீ மறந்துட்ட, பல காரியங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ரிகலெக்டிங் த பாசிட்டிவ் திங்ஸ், செய்த நன்மைகளையெல்லாம் சொல்லாமல் யோசித்து. நான் இந்த லெசன் நான் கற்றுக்கொள்ளும் போது ஆக்சுவலாக இது உண்மையிலே நான் இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் ஒரு செமினரியில் கற்றுக்கல. ஆனால் ப்ராக்டிக்கலாக இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் ஏற்கனவே இந்த சம்பவம் சொல்லியிருக்கேன் இல்லையா? எனிபடி ரிமெம்பர்? ஒரு நாள் எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட், எங்களுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் வரல. ஆனால் நாங்கள் என்ன பாலிசி வச்சுருந்தோம், நமக்குள்ளே ஒரு காரியத்தில் தீர்வு வரலைன்னா 2 பேரும் தனித்தனியாக போய் ஜெபம் பண்ணணும். ஸோ நான் போய் என்ன ஜெபம் பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். நான் போய் என்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை திருத்துனா, ஆண்டவரே என் மனைவிக்கு உணர்வை கொடுங்க, அவளுக்குள்ள உணர்வை கொடுங்க, அவள் எவ்வளோ என்னை காயப்படுத்துகிறான்னு புரிந்து கொள்ளுதலை கொடுங்க சுவாமி, அவள் கண்ணை திறங்க சுவாமி. ஆண்டவர் பாஸ்டர் ஜெபத்தை கேட்டாரா? எனக்கு உண்மையிலே ஐ ஸ்டார்டட் ரிமெம்பரிங். ஏன்னா இந்த மாதிரி பாடங்களை கற்றுக் கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர். என் மனைவி என்னை திருமணம் செய்து என்னோடு வாழ்கிறதுக்காக அவங்க செய்து கொண்ட சில தியாகங்கள் ஒன்றுன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு டைரி எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு வெல்கம் அட்ரஸ்லாம் ஏதோ சும்மா லெட்டரில் எழுதுவோம்ல, அன்பே ஆறுயிரேன் தமிழ், அதெல்லாம் எழுதிட்டு யூ ஹவ் டன் திஸ் ஃபார் மீ. 1, நீ எனக்காக இதையெல்லாம் விட்டு கொடுத்துருக்கிறாய், நீ எனக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறாய். அப்படி 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 4 பக்கம் 16 பாயிண்ட்டு கீழே எழுதினேன். எனக்காக இவ்வளவு செய்திருக்கிற உன்னிடத்தில் இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக நான் சண்டை போட விரும்பலை, இந்த விஷயத்தை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஐ லவ் யூ. இதை எழுதுகிற 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் வர்றதுக்குள்ளே எனக்குள்ளே கண்ணீர் வர ஆரம்பிச்சு. கோபத்தில் அனல் இல்லை, கண்ணீர். என் மனைவி எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்களே,
அந்த கண்ணீரோடு எழுதி முடிச்சுட்டு டைரியை கொண்டு போய் என் மனைவி அந்த பக்கம் ஜோம், ஏன்னா எங்கள் பாலிசியை தான், நமக்குள்ள டிஸ்அக்ரிமெண்ட்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஜோம் பண்ணணும். நம்ம கோமா ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம், அவங்க வழக்கம் போல் பெண்கள் அழுது ஜோம் பண்ணுவாங்க. என் மனைவியும் அழுது ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போய் இந்தாம்மா இதை கொஞ்சம் வாசிமான்னு கொடுத்தேன். என்ன யோசித்தாங்களோ தெரில, என்ன திட்டி எழுதியிருக்காரா. ஆனால் அதெல்லாம் வாசித்து பார்த்த உடனே எங்கள் இஷ்யூ அப்படியே எவாப்ரேட் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. நமக்குள்ள டிஃப்ரென்சஸ் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பெஸ்ட் ஆஃப் பெட்டர் ஹாஃப், உங்கள் மனைவியோ உங்களுடைய கணவனோ அவங்களுடைய சிறந்ததை யோசித்து பாருங்க, அவங்களால நீங்கள் பெற்ற நன்மையை யோசித்து பாருங்க. டிஃப்ரென்சஸ், பிரச்சனை காணாமல் போயிடும். ஃபைனலி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பிலீவ் த பெஸ்ட். ரெண்டாவது பிஃபோர் பெட். மூணாவது பெஸ்ட் ஆஃப் பெட்டர் ஹாஃப். நாலாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட். உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம பார்ட்னர் தான், நம்ம ஸ்பௌஸ் தான். வர்கீஸ் தாமஸ் சொன்னாங்க, சில நேரம் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சில மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பே என்ன செய்யணும், விட்டு கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். சரி, வாட் ஷுட் யூ டூ டு பிகம் அண்ட் ஸ்டே as someone's பெஸ்ட் ஃப்ரெண்ட்? இப்போது மனைவி கணவன்கிறத விட்டுருங்க, யாரா ஒருத்தருக்கு நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறணும், தொடர்ந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு உருவாவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க? சில ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணலாம். எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்? அட்ஜஸ்ட் பண்ணணுமா? சரி, ஓகே. நமக்கு சில பிடிக்காத விஷயங்களை அவங்களுக்காக செய்யணும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, வேற? அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும், இருக்கிறத அவங்களோட ஷேர் பண்ணணும். ஓகே, சரி. எம்பத்தைஸ், எப்போவுமே அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க இடத்துல இருந்து நம்மளை பார்த்து அவங்கள புரிஞ்சுக்கணும். we should understand them. ஓகே, அவங்களுடைய நோக்கங்கள், அவங்களுடைய இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாச்சு, அதுக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க, அப்படியே ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ணி பாருங்களேன். எப்படி கிஃப்ட் கொடுக்கணுமா? ஐடா சொல்கிறாங்க பேசணுமா, கம்யூனிகேட் பண்ணணும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பேசணும், கிஃப்ட் கொடுக்கணும். ஐடாக்கு என்ன கொடுத்தா கடைசியா கிஃப்ட்டு? வளையல் வாங்கி கொடுத்தியா? ப்ரைஸ் தான், ஒரிஜினல் கோல்டு தானே. சரி, எஸ், வேற? ஹோப். இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவரை நீங்கள் என்கரேஜ் பண்ணணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். ஓகே, வேற? பிரச்சனையை மன்னிக்கணும். ஓகே, வெரி குட். இப்போ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வரலன்னு கிடையாது. தே ஹவ் லேர்ன் டு ஃபர்கிவ். ஓகே, மன்னிக்கும். ஃபர்கிவ்னஸை பற்றி நம்ம மதியானம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, கிவிங். இது ஒரு அருமையான. கஷ்டமான நேரத்தில் அவங்க கூட நிற்கணும். என்ன, நல்ல நேரத்துலலாம் கூட இருந்துட்டு கஷ்டமான நேரத்தில் எஸ் அடிச்சிடக்கூடாது. ஓகே, கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கணும். அப்புறம் கிவிங் டைம். ஒன் வேர்டு ஆன்சர் வந்து அதான். இப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? என்ன சொன்ன? புரிஞ்சுக்கணும். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் சம்படி. எப்படி ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்? அவங்களோட நேரமே செலவழிக்கணும். எப்படிங்க? இதான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு கடவுள் கொடுத்த பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்முடைய பார்ட்னர் தாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இல்லைன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, டிவோர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நாள் தற்செயலாக அந்த அம்மாவுக்கு காட் கிவன் தாட்டாக வந்துச்சு, சரி நான் என் ஹஸ்பண்டோட வீக்லி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது யூஎஸில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க, பிஸி. அந்த அம்மா யோசித்து பார்த்தா வாரத்தில் ரெண்டு பேரும் பேசி வாய் விட்டு பேசுறது 15 minutes. அப்போ அந்த அம்மா யோசிச்சுக்கிட்டாங்க, நான் ஏன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக இல்லை? ஏன்னா ஒருத்தர்கிட்ட மொத்தமே வாரத்தில் 15 நிமிஷம் பேசுகிறதா இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்டாக இருப்போமா? நம்ம சின்ன வயசில் சிலரோடலாம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். ஆனால் சிலர் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி ஃப்ரெண்டாக இல்லை. ஏன்? அவங்க ஜியோகிராஃபிக்கலி எங்கேயா போயிட்டாங்க, வீடு மாற்றி போயிட்டாங்க, இல்லை நம்ம மாறி போயிட்டோம்.
இன்றைக்கி அவங்களோட நம்ம பேசுகிறதே இல்லை, ரெகுலர் பேசிஸில் பேசலை. அவங்களோட அப்போ நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? நோ. அது மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க கிறிஸ்டி? ஷேர் பண்ணோம், இல்லை புரிந்து கொள்வது. அது மாதிரி அக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க? எம்பதி. இது எல்லாமே நிறைய நீங்கள் சொன்ன எல்லாமே when it is possible, when you spend time with your partner. லவ்வுக்கு ஸ்பெல்லிங் என்ன? டைம், TIME. ஒரு கப்புள், ஒரு கவுன்சிலர் அவங்கள்ட்ட போகிற ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்களுடைய கிட்டத்தட்ட 100% சக்ஸஸ் ரேட். டிவோர்ஸ்னு தான் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கவுன்சிலர் அவங்கள்ட்ட கவுன்சிலிங் போகிறாங்க, சேர்ந்துடுறாங்க. 100% கிட்டத்தட்ட சக்ஸஸ். அப்போ இவங்களுடைய இந்த கவுன்சிலருடைய சக்ஸஸை பார்த்த இன்னொரு கவுன்சிலர், ஏன்னா இந்த ஃபீல்டில் இவ்வளோ பெரிய வெற்றி எப்படி இவங்க பெற்றுக்கொள்கிறாங்கன்னு அநேகருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது சதர்ன் டெக்ஸஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் கவுன்சிலர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்க, எப்படி உங்களால் இந்த அளவு சக்ஸஸ் பார்க்க முடியுது? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட வரும்போது அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டிவோர்ஸுங்கிற ஸ்டேட்டில் தான் வருவாங்க. ஆனால் எப்படியா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடாதான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் வாஞ்சியோடு தான் வராங்க. அப்போ நாங்கள் கொடுக்குற கண்டிஷன் என்னென்னா, அவங்க உண்மையிலே எங்கிட்ட கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளணும்னா இமீடியட்டாக நாங்கள் அவங்களுக்கு டேட் கொடுக்க மாட்டோம். 2 வீக்ஸ் கழித்து தான் அவங்களுக்கு டேட் கொடுப்போம். அந்த 2 வீக்ஸும் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்போம். என்னென்னா, அவங்க டெய்லி 30 மினிட்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் பேசணும். அதாவது சண்டை போடக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு டாப்பிக்கில் அவங்க ஜஸ்ட் நார்மல் கான்வர்சேஷன். ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் கணவன் மனைவியாக அவங்க 2 பேரும் பேசணும். இப்படி 2 வீக்ஸ் 14 டேஸ், அப்படி 14 நாள் அவங்க பேசிட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் அவங்க கவுன்சிலிங்க்கு வரும்போதே அவங்களுடைய மைண்ட் செட் எவ்வளோ மாறி இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து கவுன்சில் கொடுத்து அவங்கள சேர்க்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கண்டுகொண்ட காரியம் என்னென்னா, ஒரு கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் போதுமான அளவு நேரம் செலவழித்தாங்கன்னா அதுவே பாதி பிரச்சனையை, இல்லை சொல்லப்போனால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன இந்த கடைசி பாயிண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒருத்தட்ட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அவங்களோட நேரம் செலவழிக்கணும். கணவன் மனைவியாக நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம போதுமான அளவு நேரம் செலவழிக்க வேண்டும். அதாங்க மிக மிக முக்கியம். ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லுவாங்க, த ஹாப்பியஸ்ட் கப்புள்ஸ் ஆர் தோஸ் ஹூ புட் ஜீசஸ் ஆஸ் த சென்டர் ஆஃப் தேர் மேரேஜ். சந்தோஷமான தம்பதிகள் யாருன்னா, இயேசு சுவாமியை தங்களுடைய திருமணத்தின் மையத்தில் வைக்கிறவங்க. மையத்தில் வைக்கிறதுனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்கிறவங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த செய்தியினுடைய தலைப்பிலே நான் தான் சொன்னேன், சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது சந்தோஷமான திருமண வாழ்க்கையினுடைய ரகசியம். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. அதை தான் நம்ம பார்த்தோம். வேதத்தின் அடிப்படையில் இந்த 4 காரியங்கள். பிலீவ் த பெஸ்ட். உங்களுடைய கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை காயப்படுத்தி இருக்கும்போது உடனடியாக நீங்கள் இது அதுன்னு அசியூம் பண்ணாதீங்க, யூகிக்காதீங்க. பிலீவ் த பெஸ்ட். ஏதோ அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்கணும். அது என்னன்னு நான் முதலாவது கேட்பேன். எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் எந்த முடிவுக்கும் வருவேன். அவசரப்பட்டு நானாக யூகிக்க மாட்டேன். ஸோ அதுதான் பிலீவ் த பெஸ்ட். 2வது, பிஃபோர் பெட். எந்த பிரச்சனையும் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த பவுல் சொன்ன அந்த வசனத்தின்படி சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுது, அந்த வார்த்தை வந்து சங்கீதம் 4:4 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் பவுல் திரும்ப கோட் பண்ணுறாரு. அது என்ன சொல்லுதுன்னா, இரவில் நீ படுக்கையில் படுத்து அமர்ந்து யோசித்து கொண்டு சிந்திச்சு பாரு, அப்படி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடி. ஏன்னா நிறைய நேரம் இந்த வசனத்தை சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது உடனடியாக பிரச்சனையை தீர்க்கணும்னு போக முற்பட்டு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாதபடி அவங்ககிட்ட அஷ்யூர் பண்ணிடணும், உங்களுடைய கணவனோ மனைவியோ கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு தீர்வு கொடுத்துடலாம், கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் இதை பற்றி யோசித்து கொஞ்சம் காம் டவுன் ஆகி. ஏன்னா தூங்கினாலே பாதி நமக்கு மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காலையில் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசி தீர்வு. ஸோ அதான் பிஃபோர் பெட்னு பார்த்தோம். அப்புறம் பெஸ்ட் ஆஃப் பெட்டர் ஹாஃப்.
உங்களுடைய கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை காயப்படுத்தி இருக்கும்போது, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தவறு செய்திருக்கும் போதும், அந்த ஒரு தவறை மேக்னிஃபை பண்ணி அதை பெருசுப்படுத்தாமல் இதுவரைக்கும் அவங்க செஞ்ச நன்மைகள், எத்தனை விஷயத்தில் அவங்க நன்மை செஞ்சுருக்கிறாங்கன்னு அதை நினச்சி பார்க்கும்போது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு நிச்சயமாக இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை ஓவர்லுக் பண்ணுறது, அதை கண்டுக்காமல் அதை பெருசுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். கடைசியாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கணவனும் மனைவியும் சிறந்த நண்பர்களாக இருக்கணும்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் அதிகமாக நேரம் செலவழிக்கணும். தேவன் தாமே அவருடைய வார்த்தையின்படி சந்தோஷமான ஒரு குடும்பத்தை கட்ட நமக்கு கிருபை செய்வாராக. God bless you. God bless you.